என்னாச்சுமா? வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சோகமா இருக்க மாதிரி இருக்கான். எனக்கு மட்டும் என்னம்ல தெரியும், நானும் உன் கூட தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல. காலையில எந்தின உடனே அந்த பையன் கூட போயிட்டு விளையாடிட்டு வரேன்ட்டு போனான். அங்கன்னு எதனா சண்டை போட்டுட்டானு என்னன்னு தெரியல. நானும் அப்ப வச்சு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறான் வாயை திறந்து. ஐயோ ரோசனே, என்னையும் ஆச்சு? பாட்டிக்கிட்டு சொல்லியோ? யாராச்சும் திட்டுனாங்களோ? கீழே விழுந்துட்டியோ? அடிபட்டுட்டோ? சாப்பிடுறதுக்கு எதனா வேணுமா தங்கத்துக்கு? உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லு. இல்ல, எனக்கு வேணாம். ஐயா, பாட்டி, எனக்கு யாருமே பேச வேண்டாம். நான் எல்லா கூடயும் டூ விட்டுட்டேன். டூ விட்டு உங்க கூட நான் பேச மாட்டேன்னு சொல்லுங்க பாட்டி. உன் தாத்தா மேலேயே கோவமா இருக்கா? ஏலே பிள்ளை என்னல சொன்ன நீ? நானே இப்ப தானமா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்கன்னு இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் கான்ட்ராக்ட் விஷயமா. இந்த புதுசா ஹாஸ்பிட்டல்ல வேற ஒண்ணு கட்டுவோம்னு சொல்லிட்டு அதை இழுத்துட்டு லோல் பண்றதே பெரிய அவஸ்தையா கிடக்கு. புதுசா ஹாஸ்பிட்டல் கட்ட போறியா? ஹாஸ்பிட்டல் இல்லம்மா, மெடிக்கல் காலேஜ். ஹாஸ்பிட்டல்னு வாய் தவறி சொல்லிட்டேன். அது விஷயமா கான்ட்ராக்ட் விஷயமா நானே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க கம்மியான கொட்டேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. விலை எல்லாம் அப்படிதான் இருக்கு, ஏறி போய் கையில காசே நிக்க மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர லாபத்தை எடுத்து இதுல போடுவோம்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அந்த அளவுக்கு லாபமா வர மாட்டேங்குது. ரேஷ்மா பங்கு அப்புறம் ரகு பங்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு பாதிக்கு மேலதான் தராங்க. என் சைட்ல இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு போடதான் செய்யறேன். இருந்தாலும் அந்த காலேஜை கட்டுப்பிடிக்க முடியல, ரொம்ப இழுத்தடிச்சபடியா இருக்கு. அப்ப ஊர்ல இருக்க சொத்தையாச்சும் விற்கலாம்ல? சும்மானதான் கிடக்கு, அங்கன்னு போறதும் செய்யறது இல்ல. அப்புறம் என்ன, அங்க போயிட்டு இருந்து அந்த சொத்தை முடிச்சு வந்தா கூட கொஞ்சம் காசு வரும். அந்த காசை வச்சு இந்த ஆஸ்பத்திரி காலேஜ் கட்டுற நீ அது மாதிரி கட்டி விடு. அது ஆஸ்பத்திரி காலேஜ் இல்லம்மா, மெடிக்கல் காலேஜ். ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியதானே? அது சரி, பாத்துக்கலாம், அப்புறமா விடு. குழந்தை ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கா, அதை கேளு. அதை சொல்றானே நீதான் காரணம் சொல்லி, அப்புறம் என்ன? நானும் இப்பதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், பேர் பத்திட்டு இருக்காத, கேளுமா. ஐயோ சரி என்ன வேணும் உங்களுக்கு? பாட்டி சாக்லேட் பிஸ்கெட் எதனா எடுத்துட்டு வந்து தரவா? வேண்டாம். ஏன் வேண்டாம் உங்களுக்கு? எனக்கு அப்பாதான் வேணும். அப்பா வேணுமா? புரியல. என் கூட விளையாட்டு யாருமே இல்ல. என் கூட அனு இருந்தா அனு விளையாவா, அப்ப அகுமாமா இருந்தா அகுமாமா விளையாவாங்க, அம்மா இருந்தா அம்மா விளையாவாங்க. 2 பேருமே இல்ல. அப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். அத வியானண்ணா கிட்ட போனேன். வியானண்ணா சொன்னாங்க அவங்க அப்பா வந்துட்டாங்களாம், அதனால அவங்க என்ன வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அப்பா வேணும் பாட்டி, வாங்க போய் அப்பா வாங்கி வருவோம். இது நம்ம புதுசா இருக்கு, அப்பாவை போய் வாங்கிட்டு வருவோன்றான். குழந்தைக்கு என்னல தெரியும், விளையாட்டு பொருள் நினைச்சிருக்குமா இருக்கும். அந்த படுபாவி பையன் இந்த குழந்தைய விட்டுட்டு போகும்போது விவரம் தெரியாம தானே இருந்தான். அவன் மட்டும் நல்லபடியா பிள்ளைய பாத்துக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி பிள்ளை அப்பா வேணும்னு ஏக்கப்பட்டு கேட்குமா? சிவலும் கல்யாணத்துக்கு பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டு எனக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு இழுத்தடிச்சு அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. சின்னத்தை சொல்ல செல்லம் இப்படிலாம் கிடக்கு. ரோசனே, நீங்க எனக்கு அப்பா வாங்கிட்டாங்க, அப்பதான் நான் பேசுவேன். உனக்கு அப்பா தானே வேணும். அம்மா வந்த உடனே சொல்றேன். அம்மா சொன்ன வருமா? உன் அம்மா சொன்னா வரதான் செய்யும். உன் அம்மா தான் சொல்ல மாட்டேங்கிறாளே. அப்போ அம்மா கிட்ட நான் சொல்லவா? நீலாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம், நானே புரியுற மாதிரி எடுத்து சொல்றேன். நீ சொன்னா கோவப்பட்டுருவா. அப்ப எப்போ வருவாங்க அப்பா? இன்னைக்கு வருவாங்களா? இன்னைக்கெல்லாம் வர முடியாது. ஒரு 4-5 நாள் ஆகும். 4 days-ஆ? ஆமா 4 days தான். சின்னமா அவன்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன். 4 days நிக்கிட்டு இருக்கேன். 4 daysனா 4 நாள், ஒரு வாரம் கூட டைம் இல்ல. ஒரு வாரத்துல அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருவியா என்ன நீ? அவளே டைம் வேணும்னு 6 மாசம் வரைக்கும் கேட்டு வச்சிருக்கான்னு சொல்ற. நீ என்னன்னா அவன்கிட்ட 4 நாள் அப்பா வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவனை ஏமாத்தணும்னு நினைக்காத. அவன் மறுபடியும் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சானா அழுது உருண்டு பேரண்டு காய்ச்சல் வர அளவுக்கு பண்ணுவான். அவன்கிட்ட உண்மையை தெளிவே எடுத்து பொறுமையா சொல்லு. ஆமா, எருமக்கடா மாதிரி வளர்ந்துருக்கு வீட்டுல ஒண்ணு, அதுக்கே புரிய மாட்டேங்குது. இது குழந்தை தானே, இவனுக்கு எங்க இருந்து புரியும்? யார சொல்ற? யார சொல்லுவேன்? உன் மொபைலையும் பொண்டாட்டியும் தான். யார் பொண்ணு என்னமா பண்ணா? கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொன்னா வேண்டான்னு அப்படி இப்படின்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கா. சரி அதை விடு, வீட்டுக்கு வந்தவளை ஒழுங்கா வேலை வைக்க தெரியுதா உன் பொண்டாட்டிக்கு? அதுவும் முடிய மாட்டேங்குது. என்னத்த பண்ணுறது, வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு, யாருமே இல்லாம. சரி. ஆமா, நேத்து பால் காய்ப்புலாம் எப்படி போச்சு? நல்லபடியா முடிஞ்சுச்சா? முடிஞ்சது. ஆமா, பேருக்குன்னு ஒரு பாலை தூக்கி அடுப்புல வச்சு முடிச்சுட்டு வந்திருக்கேன். வேற என்னத்த பண்ணுறது? பிள்ளை அப்படி யாக்கப்பட்டு தான் சொல்லுது. அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல, அக்காவும் இல்லைன்னு சொல்லிட்டு. எல்லாரும் இருந்தாபடி இல்லாத மாதிரி தான் நான் கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கிடக்கு. அவ்வளோ வருத்தப்பட்டு தான் பேசியிருக்கு பிள்ளை. என்னத்த சொல்லுறதோ உங்ககிட்ட எல்லாம். ஏன்ல தெரியாம தான் கேட்கறேன். பெத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது கூட இருக்கணும்னு உனக்குலாம் தோணாதோ? ஆமா, நீ வேற. அவனுடைய முடிவு தானே காலேஜ் கட்டணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அவன் அலைய வேண்டிய வேலை சொல்லிக்கலாம், நான் இழுத்தபடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் வயசாக தானே செய்யுது. எவ்வளவுதான் நானும் அலைய வருது. வீட்டை பாக்குறதா இல்ல வெளியே பாக்குறதா? எனக்கு மட்டும் என்ன பேர குழந்தை கூட விளையாடக்கூடாதுன்னு ஆசையா என்ன? எல்லாம் சந்தோஷமா பேர குழந்தை கூட வீட்லயே இருந்து ஜாலியா இருக்கணும்னு தான் தோணுது. வேலைப்பாடு ஆற மாட்டேங்குது. இதுல காலேஜ் வர கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த கால பிடிவாதமா நிக்கிறான். அதுக்கான வேலைப்பாடும் அதிகமா போய்கிட்டு கிடக்கு. அரமனை மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இங்க கிடக்கு. பிள்ளை என்னன்னா அங்க வாடகை வீட்டுல போயிட்டு கிடக்கு. ஒரு வீடு தனியா எடுத்து கொடுக்க முடியாத அளவுக்கெல்லாம் நம்ம இருக்கோம். சொல்லு. அதான் சொல்றேன்லமா, இப்போதைக்கு முடியாது. கையில வர்றது செலவுக்கு கரெக்டா இருக்கு. இந்த நேரத்துல அவனுக்கு வீடு வாங்கி தரத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏங்க சரி, சின்னவும் பொண்டாட்டி கொள்ளி கட்டப்படியா இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியலமா. வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஊர்ல இருந்து. ஏங்க
மருமவள மேலதான் கிடக்கும் வா. ம் சொல்ற விதமே ஓராயிரம் அர்த்தம் சொல்லுது இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, வாயை வச்சுக்கிட்டு. அவளே என்ன டென்ஷன்ல வராளோ. யாரு உன் பொண்டாட்டிக்கு டென்ஷன் என்னால அப்படித்தானே? போல 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 போசக்கட்ட பையல உன் பொண்டாட்டியால தானே சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை ஆகும். அவளால தான் நாங்க டென்ஷன் ஆகணும். அவ டென்ஷன்ல இருப்பா, அவ டென்ஷன்ல. ஆளை பாரு ஆளை. ஏதோ உன் பொண்டாட்டி 2 மாசம் இருக்கேன்ட்டு அவன் அண்ணன் வீட்டுக்கு போனா இப்ப என்ன 2 வாரம் கூட இருந்தபடி இல்ல, 1 வாரம் கூட என்ன முடியலையா, அதுக்குள்ள வந்துட்ட போல. ஐயோ அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, வாயை வச்சுக்கிட்டு. சரி சரி. வாடா சைனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஒரு சொத்து பெருத்தாப்புல இருக்க. அண்ணன் வீட்டுல நல்ல சாப்பாடும் உனக்கு ஒரே விருந்துதான் பழிய. உன் அண்ணன் கூட்டிட்டு போயிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பியிருக்கான். அதனாலதான் என் ஞாபகமே இல்லாம இருந்திருக்கா, ஒரு போன் கூட பண்ணாம. அப்படித்தானே? யோ மனுஷா, இல்ல மனுஷனா இல்ல மாடா மிருகமா? மருமவள வந்ததும் வராமையும் என் மொவனை இந்த மாதிரி என் முன்னாடி யாசர வேலை வச்சுக்காது சொல்லிட்டேன். ஆமா, உனக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடுத்துருக்கேன், மொத்தமா அப்படி தார வார்த்தை கொடுக்கல. என் மொவனை என்ன வார்த்தை பேர் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நீ? பல்ல கழட்டி அப்படி தனியா கையில எடுத்து கொடுத்துருவோம் பாத்துக்கோ. வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காளே கிளவியால ஒண்ணும் முடியாம இல்ல, புரிஞ்சுக்கோ. இன்னொரு வார்த்தை அவனை தப்ப ஏதாச்சும் பேசனியோ பல்ல கழட்டி கையில தனியா கொடுத்துருவேன். சொல்லிக்கிட்டே இருக்கா, செய்ய மாட்டான்னு நினைச்சிடாத. ஆமா, குலைக்கிற நாயி கடிக்காது அப்படின்னு குறைச்சி எடை போட்டுறாத மருமவள. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தொடைய புடிச்சு வவ்வுன்னு கடிச்சுன்னு வச்சுக்கோ, தாங்க முடியாத வலி வலிக்கும். புரியுதா இல்லையா உனக்கு? ஏன் உங்களே நீங்க அசிங்கப்படுத்திக்கிறீங்க? நான் உங்களை நாயின்னு சொன்னா என்ன, நீங்களே உங்களை நாயின்னு சொல்லிக்கிறீங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் ஒன்னும் பேசல, புரிஞ்சுக்கோங்க. எப்படி அனு ரகு விஷயத்துல நான் தலையிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் என் விஷயத்துலயும் என் புருஷன் விஷயத்துலயும் நீங்க தலையிடாதீங்க. இது எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது. நாங்க 2 பேரும் 1000 என்ன 1001 கூட பேசுவோம். அதுல நீங்க தேவையில்லாம மூக்க நுழைக்காதீங்க. உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருங்க, போட்டத்தை தின்னுகிட்டு. ஏயா மனுஷா, உனக்கு கொஞ்சமாச்சும் உள்ள எதனா ஈரோன்னு இருக்கா இல்லையா? உங்ககிட்டதான் என் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி. ஆலயம் பாரு, கல்லு கணக்கா உட்காந்துக்கிட்டு கிடக்கிறத. இப்ப என்னத்துக்கு வந்ததும் வராமையும் குதிச்சுக்கிட்டு இருக்கா? சும்மா அமைதியா இருக்கான்றதுக்காண்டி சும்மா வெவுன்னு குறைச்சிக்கிட்டு இருக்காத. ஓ, என்ன பார்த்தா உனக்கு நாய் மாதிரி தெரியுதோ? பார்த்தா தெரியல, ஆனா பேசுற பேச்சை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. வவ்வுன்னுக்கிட்டு. சை, மனுஷியே என்னன்னு தெரியல. வந்தவள வான்னு சிரிச்ச முகத்தோட தானே விசாரிச்சேன், எப்படி இருக்க, உன் அண்ணன் நல்லா பாத்துக்கிட்டானா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நீ எதுக்கு இப்படி எரிஞ்சு விடுற மாதிரி பேசுறா? வரும்போதே பறந்து மூஞ்சி மோகிற கட்டையும் அப்படியே ஆவி கட்டி அணைச்சுக்கணும் போலதான் இருக்கு போல அந்த மூவியை பார்த்தாலே. சி, மூஞ்சி மோகரையும். ஆமாயா ஆமா, உனக்கு எப்படி இருக்கும் என் மூஞ்சி முகர கட்டைய பார்த்தா? ஊருக்கு போனாலே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு போன் பண்ணி உனக்கு கேட்கணும்னு உனக்கு தோணல, அப்படிதானே? சொல்லியா? உன் மருமவ சொல்லி கொடுத்தாளா இல்ல உன் அம்மா கறி சொல்லி கொடுத்தாளா? சொல்லி. இங்க பாருதா சைனி, இவன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான், இவன் எதுவும் பண்ண மாட்டான்னு மட்டும் நினைக்காத. இப்பதான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி கொடுத்த குடுப்புல பல்லு ஆடுது, பல்லு போடுவோம்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த கணத்துல இழுத்தன்னு வச்சுக்கோ, அந்த பல்லு அப்படியே கொட்டு போயிடும். டாக்டர் கிட்ட போகணும்னு கூட அவசியம் இருக்காது. என்ன இழுக்கணுமா? என் அம்மா சொன்னன்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் அமைதியா இருக்கேன். பொம்பளை பிள்ளை மாதிரி கை வைக்கிறது கேவலமான விஷயம். எந்த தாய் ஒழுக்கம் இல்லாதவ வளர்த்தவ வளர்ப்பு தான் அந்த மாதிரி இருக்கும்னு என் அம்மா அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவா. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் உன் மேல கை வைக்காம இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் இழுத்து விட்டுருவேன். ஆமா ஆமாயா, உன் அம்மா கதையை பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி விடுவா. அந்த கதையா என்னையும் யாசை எப்படி சொல்லி தரணும்னு சொல்லி கொடுத்துருவா. அப்படியே நேரத்துல உன்னை எப்படி காக்க பிடிக்கணும்னு அவளுக்கு தெரியும். மருமவள, இப்ப எதுக்கு வந்ததும் வராமையும் சும்மா சண்டைக்கு நிக்க? என்னத்துக்கு? நானா அத்த சண்டைக்கு நிக்கேன் இல்ல நானா சண்டைக்கு நிக்கேன் சொல்லுங்க. ஒருத்தி போனாலே இங்க இருந்து என்னானா ஏதானாலும் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அக்கறானா இருக்கா? 2 பேரும் அப்படியே விட்டுட்டீங்க. இது அந்த பிள்ளை கிளம்புனா மட்டும் ஐயோ அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா, ஐயோ அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்ல தெரியுதுல உங்களுக்கு. அப்ப என்ன மட்டும் எதுக்கு நீங்க போன் பண்ணி கூப்பிட செய்யலன்னு தான் நான் கேட்கேன். அப்படி கேளு, அதை சொல்றோம். அதை விட்டு வவுன்னு குலைச்சிக்கிட்டு இருக்கேன். மாவன் சொல்ற மாதிரி என்ன பார்த்தா உங்களுக்கு நாய் மாதிரியே தெரியுது. வவுன்னு குலைக்கன்னு சொல்றீங்க, அது அப்படிதான் இருக்கு. அப்புறமா சொல்றேன் அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு. இப்ப நீ கேட்ட விஷயத்துக்கு சொல்றேன். என்ன கேட்ட? அந்த பிள்ளை போனா மட்டும் நாங்க ஐயோ அம்மாடின்றோமா, நீ போனா அப்படி சொல்ல மாட்டேங்கிறோம். அதுதானே காரணம் தெரியணும். காரணம் தெரிஞ்சுட்டா நீ அமைதியா இருந்துருவேன், அப்படித்தானே? இனிமே வாயை திறக்க மாட்டேன் இந்த வீட்டுல. சொல்லி வாயை திறக்க மாட்டேன்னா சொல்லி சொல்றேன் காரணம் என்னன்னு. சரி சொல்லுங்க. காரணம் என்னன்னா, அந்த பிள்ளை உன்ன மாதிரி கொழுப்பு எடுத்து தான் அம்மா வீட்டுல போயிட்டு இருக்கேன்னு சண்டை போட்டுட்டு போல. இங்க ஒரே ராட்சசி இருக்கா. அந்த ராட்சசி மாமியார் குடும்பம் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பி விட்டா. அதனாலதான் அந்த பிள்ளை இப்படி விரட்டி விட்டுட்டுமே வீட்டுக்கு வந்த பிள்ளைய அவங்க வீட்டுல நம்மள நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டத்துல இல்ல ரொம்ப பதட்டத்துல போயிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நின்னோம். வேற எந்த காரணமும் இல்ல, சரியா? அப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு ராட்சசி மாதிரி இருக்கு, அப்படித்தானே? இதுல என்ன மருமவே சந்தேகம்? ராட்சசியில முழு ராட்சசியா தானே இருக்க நீ. அத்தை ஆமா, தெரியாம தான் கேட்கேன். போயிட்டு நான் அண்ணன் வீட்டுல 2 மாசம் 3 மாசம் இருப்பேன்னு சொன்னா போயிட்டு 1 வாரம் கூட தாக்கு பிடிச்ச மாதிரி இல்ல வந்து பேக தூக்கிட்டு நிக்கா. ஐயோ, இவங்க என்ன நம்ம எப்படியாச்சும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம், வீட்டுக்குள்ள கூப்பிட்டுப்பாங்கன்னு நினைச்சு நம்ம ஒரு பிளானை போட்டோம். இவங்க என்னன்னா ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு கேள்வி கேட்கறாங்க. ஒரு வேலை அங்க நடந்த விஷயம் எல்லாமே அவ இங்க சாரு கிட்ட சொல்லி சாரு பிள்ளை இங்க எல்லாருக்கிட்டும் சொல்லியிருப்பாளோ. அங்க நம்மள அடிமை மாதிரிலாம் நடத்தினா அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்யன்னு சொல்லிட்டு டீ கப்பை வேணும்னே கீழே ஊத்தி துடைக்க வச்சது, துணியை துவைக்க வச்சது, நம்மள ஒரு சமையல்காரியா வேலை செய்ய வச்சது, வேலைக்காரிய அளவு நடத்தினா இதெல்லாம் தெரிஞ்சா நம்மளுக்கு கேவலமெல்லாம் நினைப்பாங்க. சரி கொஞ்ச அளவு சமாளிப்போம். உன்னதான் கேட்கேன்.
என்னல உன் பொண்டாட்டி இவ்வளவு நேரம் படபடன்னு பேசினா அவன் வீட்டை பத்தி பேசின உடனே அப்படியே அமைதியா இருக்கா? எனக்கும் அதான் புரியல, இருமா கேட்டு சொல்றேன். என்ன உங்ககிட்ட தானே கேட்காங்க, சொல்லு. ராஜாணி உங்ககிட்ட தான் கேட்காங்க. அது வந்துங்க, அது ஒண்ணும் இல்லைங்க. என் வீட்ல எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. எனக்கு எந்த குறையும் வைக்கல. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சுத்து நல்லா பெருசா தான் இருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னன்னா அது வந்து என்னன்னு சொல்றது, அது சொல்லு என்னன்னு, அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இப்ப எதுக்கு தேவையில்லாம சிரிக்கா? அது இல்ல அத்தை. அம்மா எப்படி நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி மூஞ்சி மோகர கட்டையெல்லாம் மாத்திக்கிறா. உன்ன மாதிரி உலகமாக நடிகை நான் எங்கேயுமே பாத்துக்கலாமா? இவ்வளவு நேரம் கிளவி உன் அம்மா சொல்லி கொடுத்து ஆடுறாளா? உன் அம்மைக்கு தொட்டில தள்ளி விட்டுட்டு பிள்ளையன் கிள்ளி விட்டுட்டு என்னென்னமோ டைலாக்லாம் அடிச்ச. இப்ப என்ன அத்தை சொத்தன்னு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கா? அது வந்து அத்தை என்னன்னா, எங்க அண்ணன் நல்லா தான் பாத்துக்கிட்டான். எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வாங்கி வந்து கொடுத்தான். எங்க அண்ணிய கூட எனக்காண்டி அவங்க சண்டைலாம் போட்டான். எனக்காண்டி ஆமா, எனக்காண்டி என் அண்ணிக்கிட்ட சண்டை போட்டான். எனக்கு தான் ஒரே சங்கட்டமா இருந்துச்சு. நம்மளுக்காண்டி எதுக்கு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி வந்துட்டேன் அத்தை. அதுவும் சரிதானே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர வைக்கிறது தப்பான விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? என்னத்த சொல்றீங்க? அம்மா அம்மா, சும்மா என்னாச்சு? என் மருமவளுக்கா இவ்வளோ அறிவுன்னு யோசிச்சேன். ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையெல்லாம் இழுத்து விடக்கூடாது அப்படி இப்படின்னு பேசுறேன். ஆனா அனு ரகுக்குள்ள மட்டும் சண்டை இழுத்து விடுவா, அப்படித்தானே? கிளவி இருக்காளே கிளவி, என்ன மனசுக்குள்ள திட்டுற அதானே? சேச்சா, அப்படிலாம் நான் ஏன் திட்ட போறேன்? இத்தனை நாள் போய் இருந்திருக்கேன், ஒரு ஃபோன் கூட பண்ணல இவரு. அதான் ஒரு கோவத்துல வந்து கத்துனா, நீங்க என் பிள்ளையை திட்டக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களா, அந்த கோவத்துல உங்க மேலேயும் பேசிட்டேன். மற்றபடி உங்களுக்கு தெரியாதா நான் எப்படின்னு சொல்லிட்டு? நான் ரொம்ப தங்கமான வார்த்தை. சொன்னாங்க. கிளி, உன் பொண்டாட்டிக்கு எப்படிதான் இப்படி பச்சோந்தி மாதிரி நடிக்க முடியுதுன்னு தெரியல. ஏன் தான் எப்படி மாறி மாறி நடிக்காளோ? அந்த பச்சோந்தி கூட கலருக்கு ஏத்த மாதிரி நேரம் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் நினைச்ச கலருக்கு நின்ன இடத்துல இருந்தே டான்னு மாத்திப்பா இவ குணத்தை. ஷம்மா, இவகிட்ட இருந்துலாம் கொஞ்சம் தள்ளியே ஒதுங்கியே இருக்கிறதா எனக்கு நல்லது. இல்லைன்னா கூடிய சீக்கிரத்துல எனக்கு பாலை ஊத்தி மேல போ கிளவின்னு அனுப்பி வச்சிருவா. அதானே யோசிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கா. அதான் நடந்து தொலைய மாட்டேங்குதே. அப்புறம் என்ன? என்னத்த நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? எச்சி வாய்முடி அத்தேனோ அத்தன்கிட்டு உள்ளடி. ரேஷ்மா, ரேஷ்மா. என்ன இன்னைக்கு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கீங்க வீட்டுக்கு? என்ன ஐயா ரகு, எல்லாரும் மேல இருக்கோம் வா. சரி பாட்டி. ஐயா ரகு, வாயா வா. எப்படியா இருக்கா? நல்லா இருக்கியா? போய் இழைச்சி போயிட்ட பள்ளி அவளை நம்பி போய் அப்பமே சொன்னேன் அவளை நம்பி போவாதேன்னு சொல்லிட்டு தனியா போவேன்னு சொல்லிட்டு இப்ப பாரு உடம்பெல்லாம் எப்படி அழைச்சி போய் கிடக்கன்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே, என்னத்தன்னு சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. என்னத்த பண்ண சொன்ன கேட்டாதானே இந்த பிள்ளை மருமவள. அவன் போயே ஒரு நாள் தான் ஆகுது. ஏதோ 10 வருஷம் உன்னை பிரிஞ்சிருந்த மாதிரி பேசாத என்ன. இந்த வீட்டுலதான் நேற்று நைட்டு வரைக்கும் தூங்கிட்டு கிடந்தான். இதுக்கு அளவி சும்மா கிடக்க மாட்டேங்குதே. ஐயா ரகு, என்னையாச்சு இப்படி கோவமா இருக்கா? ரேஷ்மா இங்க. ஐயோ, அக்காவையே பக்கம் வந்திருக்கா. அக்கா மேல தூங்கிட்டு கிடப்பான்னு நினைக்கேன். சரி வரேன் இருங்க. ரகு ஒரு நிமிஷம் இல்லு. சொல்லு பாட்டி. என்னாச்சு? ஏன் அக்காவை தேடி வந்திருக்கா? சொல்றேன். ரேஷ்மா இங்க. அவ மேல இல்ல, ஆஸ்பத்திரி காலையிலே கிளம்பி போயிட்டா. இன்னைக்கு வேலை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பமே போயிட்டா கிளம்பி. சரி ஓகே வரேன். ஏலே, நீ பாட்டுன்னு வந்தா ரேஷ்மா எங்கன்னு கோவமா கேட்டா. சரி வாரன்ட்டு போறா, என்ன ஏதுன்னு சொன்னாதானே தெரியும். பாட்டி கொஞ்ச நேரம் இவங்களை அமைதியே இருக்க சொல்லுங்க. கோவத்துல எதையாச்சும் பேசி விட்டுருவானு எனக்கே பயமா இருக்கு. அம்மான்ற மரியாதையை தயவு செஞ்சு காப்பாத்திக்க சொல்லுங்க. வந்ததும் வராம எதையோ பேசணும்னு சொல்லிட்டு தெரியும்ல, அமைதியே இருக்க சொல்லுங்க பாட்டி. அவ ஒன்னும் தப்பா கேட்ட மாதிரி எனக்கும் தெரியல. வந்தா நின்னா ரேஷ்மா எங்கன்னு கோவத்தோட கேட்டா. சரி வாரேன்னு சொல்றா. என்ன ஏதுன்னு சொன்னாதானே தெரியும். வீட்டுக்கு வந்து நீ பாட்டுன்னு கோவப்பட்டு போனா எங்களுக்கு எப்படிலாம் தெரியும்? உங்ககிட்ட தானே கேட்க சொல்லி. அவகிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அதான் என்ன முக்கியமான விஷயம்? அது உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல ரகு. பாட்டி அது வந்து நான் கேட்டா சொல்லுவியா? சொல்லு. மேடம் எனக்கு காசு எடுத்துட்டு வந்து பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டு போயிருக்காங்க. 35 lakhs செக் எழுதி. 35 lakhs எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அதே சந்தேகம் தான்ப்பா எனக்கும். 35 லட்சத்தை சீக்கிரமாலாம் ரெடி பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காண்டி நம்ம எவ்வளோ காசுக்காண்டி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு நம்மளுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி நேரத்தில் 35 lakhs அவளுக்கு எப்படி வந்துச்சு? கண்டிப்பா வெளியே எங்கேயாச்சும் கடன் வாங்கியிருக்கணும். அதனால தான் வந்து கேட்கலான்ட்டு வந்தேன். இது அவகிட்ட நான் கேட்டேனா எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு? இல்லை கேட்டேனாப்பா நானு? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்றதெல்லாம் நம்பர் 1 இருக்கா. அம்மா குணம் அப்பப்ப வந்து எட்டி பாக்குது. ஏலே ரகு, அதுக்காண்டியே கோவப்பட்டு பேசுறா. பின்ன என்ன பாட்டி, அவளோட சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி இருக்கும், தான் ஃபியூச்சரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்ல அவளுக்கு. கண்ட மெனிக்கு செலவு பண்ணிக்கிட்டு. அவகிட்ட நான் கேட்டேன், நான் எனக்கு காசு கஷ்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு போறதுக்கு தான் வந்தேன்.
செக் எழுதி மேடம் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கேள்வி கேட்டாதான் அவெல்லாம் அடங்குவா. ஏதோ பாசத்துல தம்பின்ற இதுல கொடுத்துருப்பால, அதை போயிட்டு இப்படி இது பண்ணிக்கிட்டு கிடக்கணும்னு நினைக்கா. பாருங்களேன், அப்படியே வச்சுக்கிட்டு கிடப்பியா? தம்பின்னு தானே கொடுத்துருக்கா. வீடு புதுசா போயிருக்கா, வாடகை வீடுன்னு சேர்த்து நைட்டு சொல்லிக்கிட்டு இருந்தானா, அதனால சொந்தமா வாங்கிக்கணும் அப்படி இப்படின்னு எதையாச்சும் யோசிச்சு கொடுத்துருப்பாலா இருக்கும். நீ வாடகை வீட்டுல தானே இருக்கா, சொந்தமா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 20 லட்சம் அப்படி போட்டு நல்லா பெரிய வீடா இல்ல அப்பார்ட்மெண்ட்டா பார்த்து வாங்க வேண்டியதானே. இங்க பாரு பாட்டி, எனக்கு தேவைன்னா எனக்கு வாங்கிக்க தெரியும். வாங்கிக்க தெரியாமலாம் இல்ல, சரியா? ஷாரு காசும் எனக்கு தேவையில்லை, புரிஞ்சுக்கோங்க. ரகு, இவ்வளவு கோவம் ஆகாது ரகு. இது கோவம் இல்ல பாட்டி, என் அக்கா மேல இருக்க அக்கறை எனக்கு. அவ எப்படி தம்பி நல்லா இருக்கணும்னு நினைச்சாலோ அதே மாதிரி நானும் அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவ்ளோ கேஷ் கடன் வாங்கினா எப்ப அடைக்கிறது சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி ரொம்ப சஃபரா போய்கிட்டு இருக்கு. பெனிஃபிட்னு ஒரு மணியும் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர மணி மொத்தமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாததப்பா? சொல்லுங்கப்பா, எவ்வளவு ரூபாய் செலவாகிட்டு இருக்குன்னு அப்பாவை கேளுங்க, தெரியும். இந்த பில்டிங் தெரியாதனமா எடுத்துட்டோம், அதுவே செலவு அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கு. பாதி வேலையை ஆரம்பிச்சுட்டு பாதியிலே விட்டாலும் நஷ்டம், அதை முடிக்காம விட்டாலும் எங்களுக்கு தான் மொத்தமே லாஸ். அதனாலதான் அதை எடுத்து இழுத்து புடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல 35 லட்சம் கடன் தேவையா இவளுக்கு? சொல்லுங்க, தேவையா? நான் வரேன். ரகு கோபப்படல. எந்த பிள்ளைதான் சொல்லுபடி கேக்குதுமா இந்த வீட்டுல? சை, எல்லாம் அது இஷ்டத்துக்கு தான் ஆடணும்னு நினைக்கிங்க. சேத்தே, என் பிள்ளைங்கள குறை சொல்லாதீங்க. அங்கன்னு ஒருத்தி கடக்கா பாருங்க, அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கேன். ஆமா, அங்கன்னு இருந்து சொல்லி கொடுத்து விடுறான்னு நினைக்கேன். உன் அக்கா பிச்சை காசு இப்படி தூக்கி போடுவா, அதை நம்ம வாங்கிக்கணும்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 4 கேள்வி கேட்டிருப்பா. அதனாலதான் இவன் இங்க வந்து குதிச்சுட்டு போறான். நாய் வேலை எப்படி நிமித்த முடியாதோ அதே கதை தான் உனக்கும். யாரு என் மேல தப்பு சொல்றீங்க அப்படிதானே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். தம்பின்ற பாசத்துல காசு கொடுத்துருக்கா, இதுல என்ன தப்பு கண்டீங்க சொல்லுங்க தே? இதுல என்ன தப்பு கண்டீங்க நீங்க? அவ பண்ணதும் தப்பில்ல, இவன் பண்றதும் தப்பில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பிள்ளையும் தன்னை தானே விட்டு கொடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கு, அதுதான் உண்மை. அவ தான் தம்பி வாடகை வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு இவ சேர்த்து வச்சிருக்க காசு பணம் நகை எல்லாத்தையும் அடமான வச்சாலோ வித்தாலோ இல்ல கடனை உடனே வாங்கினாலோ எனக்கு எதுவும் தெரியாதுமா. ஆனா எடுத்துட்டு போய் அவங்கிட்ட மொத்த காசையும் கொடுத்துருக்கா. தான் அக்கா இப்படி எல்லாம் சேர்த்து வச்சு எங்க கடன் வாங்கியிருப்பாலோ இது திருப்பி அவ தானே அடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு இவன் நினைக்கான். இப்படி சிரிச்சுக்கிட்டே கொடுத்துட்டு போனோம்னா அவ கண்டிப்பா வாங்க மாட்டான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவ்வளவு கோவப்படுறான். கோவப்பட்டு தூக்கி போட்டுட்டு போனா கண்டிப்பா அவ எடுத்துதானே ஆகணும். இல்ல ஆனா மத்த அப்படியே விட்டுருவாளா? அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் ரகு கோவப்படுறான். 2 பிள்ளைங்க பண்றதும் தப்பு இல்லை. நீ யோசிக்கிறிய கேவலமா கேடுகட்ட மாதிரி, இதுதான் தப்பு. ஓ, இப்பதான் புரியுது. அப்பமே போன் பண்ணி கேட்டா என்கிட்ட, லாக்கர் சாவி எங்க இருக்கு, லாக்கர் சாவி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அவ நகை எல்லாமே என்னோட பீரோல தான் கடந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சிருக்காப்பல. யார் வீட்டு மகாராணியோ இங்க வந்து சொகுசா வாழணுன்றதுக்காண்டி என் மோவ நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் விற்கணுமா? அந்த மகாராணி அங்க சொகுசா வாழணுன்றதுக்காண்டி என் மோவ இங்க ஒரு சொட்டு நகை இல்லாம இருக்கணும் போல இருக்கு அவளுக்கு. நேர்ல போய் வச்சுக்கிறாங்க. சரி, தாட்சாயினி, என்னங்க என்னங்க ஒண்ணுங்க நிக்கிட்டு இத்துக்கிட்டு மிதிச்சான்னு வச்சுக்கோ, கையை காலம் முறிஞ்சிரும். ஆமா, என் அம்மா இருக்காங்களே நான் பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. வர கோவத்துக்கு நான் போன போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். செவ்வெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறேன். வர கோவத்துக்கு ஆளை பாரு. பொறுமையா இருக்கவே விட மாட்டேன் ஒரு மனுஷங்களே. வந்த உடனே பிரச்சனை இழுத்துக்கிட்டே வருவ போல குக்கி போட்டுக்கிட்டு வீட்டுல. இவன் நீ இல்லாத போது நல்லாதான் இருக்கு. என்னமா சொல்ற? வீடு அமைதியா? எனக்கும் அதே சந்தேகம் தான்ல. இவ இல்லாத போது வீடு நல்ல நிம்மதியா தான் கிடக்கு பத்துக்கோ. இவ வந்தாதான் வீடு சண்டையா இருக்கு. பேசாம இவன் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுலாமான்னு தோணுது எனக்குலாம். என்னதையும் அண்ணன் வீட்டுக்கு அனுப்ப போறாங்களா? தாச்சாயினி, இந்த நேரத்துல கூட பேசணும்னு வச்சுக்கோ, இந்த கேள்வி சொல்றது இந்த மனுஷனையும் கேட்டாலும் கேட்பான். அங்க அந்த ராட்சசி தொல்லை தாங்க முடியாம தானே இங்க பேக் தூக்கிட்டு வந்த. ஐயோ, மறுபடியும் அங்க போனா என் அண்ணங்காரன் இருக்கானே எம்மா, அவன் ஒரு வார்த்தை அவன் பொண்டாட்டி பேசுறதுக்குள்ள முந்தானி பிடிச்சிக்கிட்டு தானே தெரியுறான். தாச்சாயினி, இது சரிப்பட்டு வராது. தாச்சாயினி, இது சரிப்பட்டு வராது. அப்படியே நேக்க பேக தூக்கிட்டு ரூம்குள்ள ஓடிடு. இந்த விஷயத்த யார்கிட்ட பேசணுமோ அங்க போய் பேசு. உன் பொண்டாட்டிய பத்தியால அவன் அண்ணன் வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னோடனே வாயை பொழந்துக்கிட்டு அமைதியா போறத. சிவல மனுஷியா என்னன்னே தெரிய மாட்டேங்குதுமா. பிள்ளைங்க 2த்துக்குள்ள சண்டை வரப்போது நானே இங்க பாத்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவன் என்னன்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிள்ளை தான் சொல்லிக்கிட்டு எப்படி சொல்றா பெருமா? இவனை என்ன ரகத்துல பிடிச்சிட்டு வந்து என் தலையில கட்டி வச்சியோ தெரியலமா. நீ யாரு? நான் கல்யாணம் பண்ணேன், பியாச மொத்தம் தானே செஞ்சேன் நானே. இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கட்டின இந்த பிள்ளைய தான் கட்டுவேன். ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணது நீ தான். இன்னைக்கு என்னன்னா நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றேன், அப்படிதானே? சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன். அன்னைக்கு ஏதோ புத்தி கட்டு போய் சொல்லிட்டேன். இன்னைக்கு அதுக்கான பலனை நான் தான் அனுபவிக்கதா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போறேன். நீ ஆம்ல போறா?
இவன் வேற இவ்வளவு பாவத்துல போறான். எதையாச்சும் பேசக்கூடாத பேச்சு எதனா பேசிட்டான்னா ரேஸ்மா பாவம். அவன் நல்லது நினைச்சுதான் எல்லாத்தையும் பண்றான். ஏற்கனவே புருஷனை இழந்துட்டு அவளையே துடின்னு துடிச்சுக்கிட்டு கிடக்கா. இந்த நிலைமையில இவன் வேற உன் பேரா இருக்கான் பாரு, அப்படியே நாக்குல விஷத்தை தான் வச்சுக்கிட்டு இருப்பான். அப்பப்போ தாட்சாயினி குணமும் அவன்கிட்ட வந்து எட்டி பார்க்கும் தெரியுமாமா. அப்படியே பேசுற விதத்துல எல்லாத்துலயும் தாட்சாயினி தான். குறைஞ்சவன் இல்லை, அப்படியே தேளு குட்டுற மாதிரி குட்டுவான். ரகு ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம் இல்லை, நல்லவன் தான். நல்லவனும் கெட்டவனுமா பேசுற பேச்ச திரும்பியெல்லாம் வாங்க முடியாது. ஒரு சொல்லு சொன்னா சொன்னதுதான். ஆமா, மறுபடியும் எடுத்துக்க முடியுமா என்னத? பிள்ளை ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான்ல, அதுக்காண்டி நீயுமா? நீதான் அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும். நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி. எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. ஒரு 4 நாள் வீடியோ போடலன்னொடனே நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ ஓகேவா, எப்படி இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு உடம்புலாம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம கதையில் வரா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயுமே வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. இந்த வளகாப்பு ஸ்டோரிலாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதில் அங்கங்கே கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்திருந்தது. அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து அங்கே இருந்ததுனால வீடியோ என்னால் வந்து எடிட் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலில் வச்சு வீடியோஸ்லாம் எடிட் பண்ண முடியாதுன்னு ஆப்வியஸாக அவங்களுக்கே தெரியும். அந்த ஒரு காரணம் தான். மற்றபடி நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என் மேலே அக்கறைப்பட்டு கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொந்தங்களே. நானும் இந்த வாய்ஸ் ஓவரை கொடுக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். குழந்த இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது, வீடியோஸ்லாம் முன்ன பின்ன ஆகும். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து ஸ்டோரி வந்து இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு எந்த மாதிரி கொண்டு போகணுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இருக்கேன். கொஞ்சம் ஒர்க் பிஸியில் அப்படின்றதுனால எனக்கு எடிட்டிங் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் ஏதாச்சும் ஐடியா கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு தோன்ற கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹைப்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சைடில் தள்ளி விட்டிங்கன்னா ஹைப்புன்ட்டு ஒரு இது இருக்கும். ஹைப் கொடுங்க. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி லைக் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஹைப்பும் பாயிண்ட்டாக கொடுக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஹைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாட்டா.